இந்த ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். படம் நல்லா வந்திருக்கு சார். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் போர்ஷன்லாம் வந்து அவங்க ரொமான்ஸ் சீக்வன்ஸு ரொம்ப நல்லா வந்திருக்குது. அதே மாதிரி இது ஹரார் மூவிங்கிறதுனால ஹரார் அந்த 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 த்ரில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. ஒரு அருமையா இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு படம். பேய் கதை. ஹீரோனை எப்படி கொண்டு போறாங்க, ஹீரோயின் எப்படி அந்த ஒரு பேய் வந்து எப்படி ஆறாங்க, அது ஹீரோயின் பேய் ஆனனால எப்படி செத்தாங்க, எப்படி அவங்க காதல் வயப்பட்டாங்க, இது எல்லாமே கொண்டு வந்து ஒரு அழகா ஒரு பேய் கதை வந்து கொண்டு போயிருக்காங்க. படம் நன்னா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை வியூவர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. நன்னா இருக்கு. டபுள் கிளைமேக்ஸாக பண்ணியிருக்காங்க. ஆடியோகிராஃபி, அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 சாங்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் சாங்ஸ், 3 பெஸ்ட்டு சாங்ஸாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அற்புதமாக வந்திருக்கு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் அவங்களுடைய போர்ஷன்லாம் நல்லா வந்திருக்குது. அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. ஏன்னா நான் ஹிந்தி சாங்ஸு, மெலோடி தமிழ் சாங்ஸ்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். எனக்கு அந்த பேட்டர்னில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மியூசிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட பெரிய ஹைலைட் வந்து மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சு. புது ஆக்டர்ஸு, புது ஃபேஸஸ் நன்னா பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்ட்ரி கரெக்டாக வந்திருக்கு. அது ஃபிலிம் நல்ல லொக்கேஷன்லாம் ஃபண்டாஸ்டிக் லொக்கேஷன். கேமரா லைட்டாக இருக்கட்டும், நைட் ஷாட்ஸாக இருக்கட்டும், விஷுவல் பிடிக்கும்ன்றவங்க விஷுவலாக நல்லா இருக்குடா அப்படின்றவங்க தாராளமாக வரலாம். தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், நல்லா வந்திருக்குது. ஸோ வந்து ஹோல் டீமுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் தான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். இது என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆடியன்ஸாக நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும். மியூசிக் தான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட். படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ் எல்லாமே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லொக்கேஷன். கேரளாவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிலிம் வந்து சக்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் ஆடியன்ஸு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் நல்லா இருக்குது. பிஜிஎம் ரொம்ப முக்கியம் பேய் படத்துக்கலாம். ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கண்ணே. ஆமாம் சார், இதுலேயும் இருக்குது இல்லையா? இதுவும் வந்து கமர்ஷியலாக சொல்லியிருக்காப்புல. ஸோ வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது சார். ஜூலை 3 வந்துட்டு கேரளாவில் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ செகண்ட் வீக் ஓடிட்டு இருக்கு. கேரளா ரிலீஸ் பண்ணி கழித்து கேரளா ஆடியன்ஸுக்கு கிடைச்ச அந்த ஹாப்பி ரியாக்ஷன்ஸும் அக்செப்டன்ஸும் வச்சுருந்தா நம்ம இங்கே வந்தோம். நம்ம ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிகேஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பிரணாயோட பேசிட்டு சரி இங்கே லான்ச் பண்ணலாமா, தமிழில் எப்படி வரும், தமிழ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷோ இன்றைக்கி இப்போ ரைட்னா ஒரு ஃபஸ்ட் ஷோ முடிச்சாச்சு. மோர் சென்டர்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஷோ முடிச்சோடனே ஆடியன்ஸ்கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி ஒரு ஹொரர் சொல்ல முடியாது. வி ஹவ் மேட் இட் இன் சச் எ வே த ஜானர் கீப்ஸ் சேஞ்சிங் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் மிஸ்ட்ரி, வித் திங்கிங், வித் கொஸ்டின் மார்க். எப்படி தான் என்ன தான் அந்த ஃபிலிமோட கிளைமேக்ஸ். எல்லாமே ஹாரர் படங்கள் வருது. நம்மளோட ஹாரர் படங்கள்ல என்ன சார் டிஃபரெண்டா சைக்காலஜி சி அது என்னன்னா எல்லாரும் ஹாரர் படம் பார்த்துருக்கு. நம்ம படம் கம்ப்ளீட் ஹாரர் இல்லை. அது வந்து டிஃப்ரெண்டான டைப். அது சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர். அது மாதிரி தான் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் தான். அதான படம். சி to a large extent the director has played with the minds of people. You have actually different characters in the movie. நிறைய வச்சுருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் சப் ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க. Instead of looking at the faces of the characters, you have to try to see the characters. our mind கொஞ்சம் ஸ்டடி பண்ணனா this movie will be one of the finest movie in recent times. சோ இப்போ உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி உங்க மலையாள படத்துக்கும் தமிழ் டப் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றாங்களா? 100% சார் சப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் நம்ம வந்து தமிழ்ல ப்ரொடியூசர் ஃபாரம்ல எல்லாம் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ தமிழ்நாடு, தேங்க்யூ கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.